வானம் டாக்கீஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிறைந்த செல்வத்தையும் நோய் நொடிகள் இல்லாமல் கடனை அவங்க வாழ்க்கையில் மாற்றி கொடுப்பதற்கும் இந்த விநாயகர் துணை புரிவாரானா கண்டிப்பாக துணை புரிவார். ஏன் கடனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏன் நோய்க்கும் பிள்ளையாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு புராண ரீசன் அப்படிங்கிறது சொல்லலாம், இருக்கத்தான் செய்யுது. இந்த சதுர்த்தி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் கொண்டாடுவாங்க. எல்லாருக்குமே இந்த பிள்ளையார் சதுர்த்தினா என்ன தெரியும்? கொழுக்கட்டை பிடிக்கிறது, மாப்பிள்ளையார், மஞ்ச பிள்ளையார், சாணத்தில் பிள்ளையார், 3 வகைகளை பிள்ளையாரை நம்ம வீட்டில் பிடிச்சு அதற்கு பூஜை பண்ணி அதை இத்தனை நாட்கள் கழிந்து கடல்லையோ குளத்துலேயோ ஓடுகளில் நதிகளில் நம்ம கரைக்கிறோம். இது மட்டும்தான் தெரியும். அதோட முக்கியத்துவம் என்ன? இல்லை இந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை மாத்திரம் ஏன் வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெய்வங்கள்லேயே முதன்மையானது யாருன்னா நம்ம விநாயகர் பெருமான் தான். நீங்கள் எந்த ஹோமம் பண்ணாலும், வீட்டில் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறத பண்ணினாலும், கோவில்களில் மகா பூஜைகள் கும்பாபிஷேகம் வர பண்ணாலுமே விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான், விநாயகருக்கு ஒரு ஹோமம் பண்ணிட்டு தான் ஒரு செயலும் அப்படிங்கிறது செய்வாங்க. இப்போ நம்ம அன்னைக்கு பார்வதி பரமசிவன் முப்பெரும் தேவியர்கள், முப்பெரும் பிரம்மாக்கள் எல்லாருமே சேர்ந்து முதல் ஆவாகுதி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்தபோது அதை விநாயகருக்கு உரித்ததாகும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் என்ன பூஜை பண்ணாலுமே சரி, டக்குன்னு ஒரு மாப்பிள்ளையார், மஞ்ச பிள்ளையார், சாணத்தில் பிள்ளையார் அப்படிங்கிறது பிடிச்சு வச்சுட்டு தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம ஆண்களில் ஒரு சீடை பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு புட்டு பண்ணுறாங்கன்னா பாருங்கள், டக்குன்னு மாவு எடுத்து அப்படி பிடிச்சு வச்சுட்டு பிள்ளையார ஒரு பிடி பிடிச்சு வச்சுட்டு ஒரு செயல்ங்கிறத ஆரம்பிப்பாங்க. அந்த விநாயகருக்கு தான் முதல் உரிமை, முதல் நைவேத்தியம் அப்படிங்கிறது அவருக்கு தான். அவ்வளோ மகத்துவமானவர் யாருன்னா பிள்ளையார் தான். சரி, இந்த பிள்ளையார் இன்னும் என்னெல்லாம் செயல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ராமாயணத்தில் ராவணன் என்ன பண்ணாராம்? இந்த சனி பகவானை சிறையில் அடைத்தாராம். எல்லா தேவர்களையும் அவர் சிறையில் அடைத்தார், சனி பகவானையும் சேர்த்து சிறையில் அடைத்தாராம். அப்போ என்ன பண்ணார்? ஹனுமர், இந்த விநாயகர் ஹனுமர் என்ன பண்ணார்? டக்குன்னு விநாயகரை மாத்திரம் சிறையிலிருந்து விடுவித்தார் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாருக்கும் அதற்கு மூல காரணம் யாருன்னா விநாயகர் தான். அப்போ இந்த பிள்ளையாருக்கும் நம்ம சனி பகவானுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குதானா? தொடர்புகள் இருக்குது. சனி பகவான் இந்த 2.5 சனி, 7.5 ஆண்டு சனி, கண்டக சனி, கண்டாந்த சனின்னு சொல்லுவாங்க. எல்லா சனிக்குமே எங்கே போய் நம்ம பிள்ளையார, எங்கே போய் சனி பகவானுக்கு பயந்து யாரை போய் கும்பிடுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரை தான் கும்பிடணும். ஏன்னா சனி பகவானை பிடிக்க வரும்போது சனி பகவான் எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய ஆளுமையை செலுத்துவாங்க. விநாயகருக்கு மட்டும் விதிவிலக்கு. உங்களுக்கு அந்த புராணம் அப்படிங்கிறது தெரியும், அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது தெரியும். சனி பகவான் பிள்ளையாரை பிடிக்கும்போது 2.5 வருஷ காலம் நான் உன்னை பிடிச்சுக்கணும், எனக்கு நீ அதுக்கு அனுமதி தாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது இன்று போய் நாளை வா அப்படிங்கிறத எழுதி முதுகில் ஒட்டிட்டு இருப்பாராம். அவர் டெய்லி கேட்கும்போது இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது அவருடைய ஒரு கூற்றாக இருக்கும். என் முதுகில் என்ன இருக்குது பாருங்க, படிங்க அப்படிம்பாராம். அவரும் சனி பகவான் அங்கே வாசிப்பாராம், இன்று போய் நாளை வா அப்படிங்கிற இந்த தகவல் கொடுத்துட்டே இருந்தாராம். கடைசியில் சனி பகவான் என்ன சொன்னா, அப்பா பிள்ளையாரப்பா, டெய்லி இன்று போய் நாளை வான்னு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் இருக்குது, என்னுடைய கடமையை நீ நிறைவேற்ற கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். சரி, என்ன இந்த 2.5 நாழிகை மாத்திரம் நீ பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அந்த 2.5 நாழிகை தன்னுடைய திறமையினால், தன்னுடைய புத்தி கூர்மையினால், தன்னுடைய அந்த பலத்தினால அந்த சனி பகவானே அவரை 2.5 நாழிகை மட்டும்தான் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகத்திற்கு இருந்துதானா இருந்தது. அதனால விநாயகர் அப்படிங்கிறது முழு முதற் கடவுள். அந்த சனி பகவான்கிட்டேருந்தே, தாக்கத்திலேருந்தே நம்மளை காப்பாற்றக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த விநாயகர் தான். இந்த விநாயகர் சதுர்த்தி யாருக்கெல்லாம் பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமாக உள்ளவர்களுக்கு, நோய் அதிகமாக உள்ளவர்களுக்கு, இவங்க போய் பிள்ளையார அன்னைக்கு போய்
விநாயகர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த வழிபாடு எப்படி பண்ணுறது எங்களுக்கு தெரியாது. காலம்பரை எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு அரிசியில் கொஞ்சம் எடுத்து அதில் பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார், சாணத்தில் பிள்ளையார் மூன்றையும் பிள்ளையாரை பிடிச்சு அதுக்கு ஒரு குங்குமம் வச்சு வெற்றலைப்பாக்கு வச்சு ஒரு தாம்பூலம் தட்சணை வச்சு சுவாமியை வணங்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு எது பிரியமோ அதை செஞ்சு நேவேத்தியம் பண்ணுங்க. முடிந்தால் பக்கத்தில் உள்ள கோவிலில் உங்களால் முடிந்தது அந்த விநாயகருக்கு ரொம்ப எது பிடிக்கும்னு பார்த்து அதை நேவேத்தியம் பண்ண முடிஞ்சால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கல்கண்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. எதுவுமே என்னால் முடியல, இதற்கெல்லாம் நான் நிர்கதி, எனக்கு எதுவுமே கிடையாதுன்னா கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சோண்டு வெல்லமும் எடுத்து எறும்பு எங்கே வருதுன்னு பாருங்க, அந்த எறும்பு வர்ற கூட்டில் இதை போய் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய கடன் அந்த எறும்பு அந்த பச்சரிசியும் வெல்லத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ அரிச்சு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய நோயும் சரி கடனும் சரி கரைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ஒரு அரிசியை நம்ம எறும்புக்கு போட்டோம்னா அது 2 வருஷம் வரைக்கும் அதை உணவாக எடுத்துக்குமா. அது ஒரு சாஸ்திரம் உண்டு. ஏன்னா அதோட குடும்பத்துக்கே அது பயன்படும்னு சொல்லுவாங்க. ஒரு அரிசிக்கு ஒரு எறும்புக்கு 2.5 வருட காலம். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஒரு பிடி அரிசிங்கிறது ஒரு சனிக்கிழமை மட்டும் போட்டால் கூட போதும், உங்களுடைய கடனோட அளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். ஏன் அந்த எறும்புக்கு போடுறோம்? விநாயகருடைய வாகனம், விநாயகருக்கு இஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு தான். இப்போ நிறைய அந்த கருப்பு எறும்பு போகும். நம்ம என்ன சொல்லுவோம்? பிள்ளையார எறும்பு வந்துருச்சு. எப்படி? பிள்ளையார் எறும்பு வந்துருச்சு, பிள்ளையாருக்கு ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கோம், ஏன்னா விநாயகரே நம்ம அதுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ கண்டிப்பாக இந்த விநாயகருடைய அருள் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சனி பகவான் விநாயகரை எவ்வளோ தூரம் கும்பிடுறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாமளும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய அந்த சதுர்த்தி விரதம் இருக்கணும். விரதம் இருந்து பிறை தரிசனம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய விரதத்தை முடித்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. எங்களுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு நோய் நொடி இருக்குது, என்னால் விரதம் இருக்க முடியாது, வேண்டாம். அந்த மாலை வேளைகளில் விநாயகர் கோவிலில் போயிட்டு கொஞ்சம் அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகத்துக்கு பாலும் அதே மாதிரி அந்த நெய்யும் அதே மாதிரி எண்ணெயும் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க. இந்த 3 அபிஷேகங்கள் செய்ய செய்ய உங்களுடைய நோயோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். நீங்கள் யாரெல்லாம் பிள்ளையாரை கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. விநாயகர் காயத்ரி இல்லைன்னா விநாயகரோட ஸ்லோகம் இல்லைன்னா விநாயகருடைய அகவல் எதையாட்டி டெய்லி உச்சாடனம் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருங்க. இந்த மந்திரங்களை சொல்ல 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 உங்களுக்கு அந்த கடன் வாங்கிறது இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தை எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த விநாயகர் பெருமான் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் பெரும் அளவாக இருக்குது, இதை விட எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு யார் நினைக்கிறீங்களோ பிள்ளையார் கோவிலில் போயிட்டு 2 தேங்காய் விடல் போடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை போட முடிஞ்சதுன்னா போடுங்க. 2 சதுரகாய் அப்படிங்கிறது போடுங்க. இல்லைன்னா 2 சதுரகாய் அப்படிங்கிறத வெட்டி வச்சுட்டு வாங்க. நீங்கள் 2ஆ உடைச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது கிடையாது. அப்படியே உடைச்சு பிள்ளையார் முன்னாடி வச்சுட்டு வாங்க. 2 காய் பண்ணுங்க. 1 காய் எப்போதுமே விடல் அப்படிங்கிறது போடாதீங்க. 2 காய் அப்படிங்கிறது போடுங்க. இன்னைக்கு தேங்காய் வைக்கிற விலைக்கு 2 காயா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுடைய பெரும் கடனாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை நீக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த விநாயகர் தான். அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. வேற எந்த பரிகாரம் எந்த ஸ்லோகம் சொல்லணுங்கிறது கிடையாது. ஆனால் அந்த விநாயகர் அகவலோ இல்லைன்னா விநாயகரோட மூல மந்திரங்களோ ஏதாட்டி ஒரு மந்திரத்தை மாத்திரம் உச்சாடனம் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருங்க. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானா நடக்கும். சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நான் விடுதலை பெறணும் யார் நினைக்கிறீங்களோ முதல்ல உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் யாருன்னு தெரியணும். அவர் நல்லவரா, அவர் பிரச்சனைக்குரியவரா, இல்லைன்னா அவர் கடனை கொடுக்கக்கூடியவரா, நோயை கொடுக்கக்கூடியவரா அப்படிங்கிறத தெரியணும். அது தெரியல, பொதுவாக எனக்கு சனி பகவானை பார்த்தால் பயம் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. டெய்லி பிள்ளையார் கோவிலில் 3 சுத்துங்க. 3 தோப்பு காரணம் அப்படிங்கிறது போடுங்க. முடிந்தவர்கள் இது செய்ய செய்ய மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது கிடைக்கும். நன்றி.